நீ இப்பொழுது ஓராள் இல்லை, 2 பேர். உனக்கு வேண்டாம் என்றாலும் குழந்தைக்கு ஆகாரம் வேண்டும் அல்லவா? வா, வந்து உட்கார். நொடியில் நோய்க்கஞ்சி வைத்துக் கொடுக்கிறேன். வேண்டாம் மன்னி, நீங்கள் எதற்கு இப்போது பகுகாரியமாக தளிகை செய்து கொண்டிருக்கிறீர்கள்? நான் எதற்கு இருக்கிறேன்? நீங்கள் ஓய்விடுங்கள், நான் தளிகை செய்கிறேன். அது சரி. நான் என்ன திருமலையிலிருந்து உன் நகத்திற்கு விருந்தாளியாகவா வந்திருக்கிறேன்? உன் பிறந்தகத்திலிருந்து உன்னை சீராட்ட வந்திருக்கிறேன். வாய்க்கு ருசியாக உனக்கு பிடித்ததையெல்லாம் தளிகை பண்ணி போட வந்திருக்கிறேன். உன் அண்ணா ஊருக்கு வந்து நீ உண்டாகி இருக்கிறாய் என்று சொன்னதும் நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டேன் தெரியுமா? உன்னை ஒரு வேலையும் செய்யவிடக்கூடாதென்று உன் அண்ணாவின் உத்தரவு. சரி மன்னி, அதற்காக ஒரு வேலையும் செய்யாமல் நான் உட்கார்ந்திருக்க வேண்டும் என்றால் கஷ்டமாக இருக்காதா? ஒரு கஷ்டமும் இல்லை. நீ பேசாமல் உட்கார். கர்ப்பிணியான நீ வேலை செய்வதை உன் அண்ணா பார்த்துவிட்டால் அப்புறம் என்னை வைத்து தீர்த்து விடுவார். நீங்கள் என்ன சொன்னாலும் சரி, என் மனதை ஏற்க மறுக்கிறது. நீங்கள் இப்படி வாங்களேன். என்ன செய்ய போகிறாய்? நீங்கள் சென்று நொய்க்கஞ்சி வையுங்கள். நான் இந்த காய்கறிகளையாவது நறுக்கி கொடுக்கிறேன். காந்திமதி, நீ எதுவும் செய்யக்கூடாது. பகுல நாச்சியார், நான் உன்னிடம் என்ன சொன்னேன்? நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? காந்திமதியிடம் வேலை எதுவும் வாங்காதே என்று சொன்னேன் அல்லவா? கேட்டால் தானே. நீ பேசாமல் உட்கார் என்று நானும் சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறேன். ஆனால் இவள் கேட்க மறுக்கிறாளே. காந்திமதி, நீ தளிகை உள்ளுக்கு வரவே கூடாது. சென்று ஓய்வெடுத்துக்கொள். இதை மட்டும் இந்நேரம் உன் தங்கை பெரிய பிராட்டியிடம் சொல்லியிருந்தால் போதும். 24 மணி நேரமும் உண்ணுவதும் உறங்குவதுமாகவே கழித்திருப்பாள். அவள் சின்ன பெண் தானே அண்ணா? சின்ன பெண்ணா? காந்திமதி, உன் அண்ணா அவளுக்கு வரன் பார்த்து கொண்டிருக்கிறார் தெரியுமோ? அப்படியா? எதற்கண்ணா இவ்வளவு சீக்கிரம் அவளுக்கு கல்யாணம்? அம்மாடி, உன் கண்ணுக்குத்தான் அவள் சின்ன பெண். உலகத்தின் கண்ணுக்கு அவள் திருமணத்திற்கு காத்திருக்கும் மங்கை. ஆனால் ஒன்று காந்திமதி, உனக்கு குழந்தை பிறக்கப் போகிறது என்று செய்தி கேட்டதுதான் மாத்திரம். உடனே புறப்பட வேண்டும் என்று என்னை நச்சரித்து விட்டாள். திருமலையில் நமது அகத்தில் ஒரு வேலையும் செய்யாத அவள் இங்கு உன் அகத்திற்கு வந்ததும் போட்டி போட்டுக்கொண்டு எல்லா வேலையும் செய்து கொண்டிருக்கிறாள். அப்படியா? எங்கே அவள்? வாசலில் கோலம் போட்டுக் கொண்டிருக்கிறாள். பெரிய பிராட்டி, அக்கா எழுந்து விட்டாயா? வலிக்கிறது. உள்ளே பாப்பா இருக்கிறது இல்லையா? என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் அக்கா. அதெல்லாம் இருக்கட்டும். நீ எதற்காக இதையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறாய்? நான் செய்யாமல் வேறு யார் செய்வார்கள்? என் செல்ல அக்காவிற்கு குழந்தை பிறக்க போகிறது அல்லவா? உன்னை தங்கத்தட்டில் வைத்துதான் தாங்க வேண்டும். அக்கா, எனக்கு எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறது தெரியுமா? இப்போதே ஒன்று சொல்லிவிடுகிறேன். பாப்பாவை நான் தான் தூக்கி வைத்துக் கொள்வேன், தூங்க பண்ணுவேன், பொட்டு வைப்பேன், திருஷ்டி கழிப்பேன். எல்லாவற்றையும் ஒரு பக்கமாக உட்கார்ந்து நீ பார்த்து கொண்டிருந்தால் போதும். சரியா? போடி. இப்போதுதான் எல்லோருமாக சேர்ந்து என்னை எதுவுமே செய்ய விடாமல் உட்கார்த்தே வைத்திருக்கிறீர்கள் என்றால் குழந்தை பிறந்த பிறகும் இப்படித்தானா? ஆமாம், சித்திதான் குழந்தைக்கு எல்லாம் செய்ய வேண்டும். முடியாது. சீக்கிரம் திருமணத்தை செய்து கொண்டு உனக்கென்று ஒன்றை பெற்றுக்கொள். போக்கா. என்ன பெரிய பிராட்டி, எதற்கு இவ்வளவு வெட்கம்? காலாகாலத்தில் கல்யாணம் பண்ணிக்கொள்ள வேண்டியதுதானே? நான் 6 மாதத்திற்கு முன்பே இவ்வளவு ஜாதகத்தை கையில் எடுத்து விட்டேன். தேடிக்கொண்டே இருக்கிறேன். ஏதோ 1-2 நல்லதாக வந்திருக்கிறது. நானும் கூட எனக்கு தெரிந்த 1-2 பேர்களிடம் சொல்லி வைக்கிறேன். என்ன பெரிய பிராட்டி, சொல்லலாம் அல்லவா? அவளிடம் என்ன கேட்டுக்கொண்டு தாராளமாக சொல்லுங்கள். இந்த வருடத்திற்குள் இவளுக்கு கல்யாணத்தை முடித்துவிட்டால் பெரிய பொறுப்பொன்று கழிந்துவிடும். அதற்கு பிறகு
வேங்கடவாசன் உண்டு, நான் உண்டு என்று திருமலையே கதி என்று கிடப்பேன். சொல் பெரிய பிராட்டி, மாப்பிள்ளை எப்படி இருக்க வேண்டும்? காதில் கடுக்கன் போட்டு கட்டுக்குடுமியுடன் கன்னத்தில் குழி விழ சிரிப்பவராக இருக்க வேண்டுமா? இல்லை பார்த்தசாரதி பெருமாளைப் போல் கம்பீரமாக வெள்ளை மீசையும் கள்ளச் சிரிப்புடனும் இருக்க வேண்டுமா? எப்படி வேண்டும் என்று சொல். எங்கிருந்தாலும் பிடித்துக் கொண்டு வருகிறேன். பொங்கல் அத்திம்பேர். பார்த்தீர்களா அண்ணா, உங்கள் தங்கை வெட்கப்படுவதை? சரி காந்திமதி, நான் மாப்பிள்ளையுடன் சென்று ஊர் பெரியவர்களை சந்தித்து விட்டு வருகிறேன். மீண்டும் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன் என்று நீ எதையும் செய்யக்கூடாது. சரி அண்ணா. உன் அறைக்கு சென்று நன்றாக ஓய்விடு. ஆகட்டும். வருகிறேன் காந்திமதி. வாருங்கள். மாப்பிள்ளை, நான் இந்த காஞ்சியம்பதிக்கு வந்து வரதராஜ பெருமாளை சேவித்து எத்தனை நாட்களாகிறது தெரியுமா? என்ன செய்வது, தங்களுக்கு நேரம் போதவில்லை, அதுதான் காரணம். அப்படி சொல்ல முடியாது. நேரம் போதாமை என்பது நாம ஏற்படுத்திக் கொள்வதுதான். இந்த அத்திகிரி வரதனை சேவிப்பதற்காக செலவழிக்காத நேரங்களை நாம் வாழ்ந்து என்ன பயன்? அதனால் என்ன, இன்று எனக்கு சந்தான பாக்கியத்தை தந்த வரதராஜ பெருமாளுக்கு நன்றி சொல்ல நாம் தான் காஞ்சியம்பதிக்கு வந்துவிட்டோமே. அதற்காக காரணம் இருந்தால் மட்டுமே வரதனை சேவிக்க வரவேண்டும் என்பதில்லை. நீங்கள் திருப்பெரும்புதூருக்கு தங்கையை பார்க்க வரும்போதெல்லாம் நாம் காஞ்சியம்பதிக்கு வந்து போகலாம். அடுத்த முறை நிச்சயம் அதை செய்ய வேண்டும். ஆஹா, பெருமாளின் கம்பீரமும் அவன் ஆஜானு பாகுவான ஆகிர்தியும் என்னை மிகவும் கவர்ந்து விட்டன. வரதனின் முகத்தில் இருக்கும் வடுக்களே அவனுக்கு அழகு சேர்க்கிறதோ என்று எனக்கு தோன்றுகிறது. அது சரி, இவ்வளவு தூரம் கோயிலுக்குள்ளே சுற்றி இருக்கிறோம். உங்கள் நண்பர் திருக்கச்சி நம்பிகள் கண்ணிலேயே படவில்லையே. ஆலவட்டம் வீசி அலுப்பாயிருக்கும், சற்று ஓய்வெடுத்துக் கொள்ளேன் நம்பி என்று பெருமாள் சொல்லியிருப்பாரோ என்னவோ. இருக்கலாம். பெருமாளுடன் நேரடி தொடர்பு அவருக்கு இருக்கிறதே. அப்படிப்பட்ட ஒருவருக்கு எத்தனை செருக்கு இருக்க வேண்டும். ஆனால் செருக்கின் சிறு சுவடு கூட இல்லாத மழலையின் முகம் அவருக்கு. நீங்கள் தான் பார்க்கப் போகின்றீர்களே, வாருங்கள். இங்கேதான் எங்கேயாவது இருப்பார். திருக்கச்சி நம்பிகளே, வாருங்கள் வாருங்கள். வணக்கம். சோமயாஜி, இதென்ன அபூர்வமான சந்திப்பு? சேவிக்க வந்தது வரதனை, சந்திக்க வந்தது தங்களை. சரி, தாயாரையும் பெருமாளையும் சேவித்தீர்கள் அல்லவா? ஆஹா, கண்குளிர சேவித்தோம். இவர் என் மைத்துனர் ஸ்ரீமான் பெரிய திருமலை நம்பி. அப்படியா? நமஸ்காரம். நமஸ்காரம். இவரின் பெயர் எனக்கு பரிட்சயமானதுதான். ஆனால் இப்பொழுதுதான் இவரை நேரில் சந்திக்கும் வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. இவரின் பெயர் பரிச்சயமானதா? அது எப்படி? அடியேன் யமுனாச்சாரியாரின் ஆசிரமத்தில் இவரை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன். நானும் கூட தங்களை பற்றி அங்கே நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன். அடியேன் திருமலையில் சீனிவாசனுக்கு தீர்த்த கைங்கரியம் செய்து வருகிறேன். இவரின் அகமுடையால் காந்திமதி என் தங்கை. தாங்கள் நாளை கைங்கரியம் செய்ய சற்று தாமதமாக வருவதற்கு வரதனிடம் அனுமதி கேட்க வேண்டும். எதற்கு? ஆமாம், நாளை என் தங்கைக்கு சீமந்தம். அந்த மகிழ்ச்சியான தருணத்தில் தாங்கள் அங்கிருந்து என் தங்கையை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். திருக்கச்சி நம்பிகளே, வழக்கமாக என் அகத்தில் ஜலம் மட்டும் அருந்துவிட்டு போவீர்கள். நாளை உணவருந்துவிட்டு சற்று ஓய்வெடுத்துக் கொண்டு பிறகு வழக்கம் போல் வரதனை சேவிக்கப் போகலாம். இதற்குத்தான் முதலிலேயே அவரிடம் அனுமதி வாங்கிக் கொள்ளுங்கள் என்றேன். தாங்கள் தவறாமல் வர வேண்டும். தங்களுக்காக காத்திருப்போம் திருக்கச்சி நம்பிகளே. காந்திமதிக்கு தங்களின் பரிபூரண ஆசி வேண்டும். தங்களின் ஆசியை பேரருளாளனின் ஆசியாகவே நான் கொள்வேன். நிச்சயம் வருகிறேன். சரி, நாங்கள் புறப்படுகிறோம். வாருங்கள்.
வாருங்கள் உள்ளே செல்லுங்கள். வாருங்கள். நமஸ்காரம். ஐயோ! அச்சை! இது என்ன இது? வாயிலை அடைத்துக் கொண்டு இப்படியா கோலம் போடுவார்கள்? இதில் வண்ணங்கள் வேறு பூசி இருக்கிறார்கள். அலங்கோலமாக. குணவல்லி, யாரடி இந்த ஆள்? ஏதோ சாணியை மிதித்தது போல் முகத்தை இப்படி சுழித்துக் கொள்கிறான். தெரியவில்லையே. பெருமாளே, இதை எப்படித்தான் துடைப்பேன்? வாருங்கள் 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 கமலநாயன பட்டரே. பெரிய பிராட்டி, பேரை பார்த்தாயா? கமலநயன பட்டராம். முழ நீளத்துக்கு இருக்கிறது. என்ன ஆயிற்று? ஏதோ முகம் சொலித்தது போல் தெரிகிறதே. இருக்காதா பின்னே? காலெல்லாம் வர்ணப்பொடிகள். கோலம் போடுகிறேன் என்று யாரோ வர்ணப்பொடியால் சாலையே போட்டு இருக்கிறார்கள். இதையெல்லாம் யார் கண்டுபிடித்தார்களோ? எனக்கு கோலத்தை கண்டாலே எரிச்சல். கோலத்தை போடுபவர்களை பார்த்தாலும் எரிச்சலோ எரிச்சல். அகத்திலே சும்மா இருக்க முடியாமல் வேலையற்ற பெண்கள் செய்யும் வேலை இது. சரி, விடுங்கள், கோபித்துக் கொள்ளாதீர்கள். வாருங்கள், உள்ளே போய் காலை அலம்பிக் கொள்ளலாம். வாருங்கள் வாருங்கள். ஐயோ, காலில் சற்று வர்ணப்பொடி பட்டதற்கே இப்படி சிலுசிலுக்கிறதே. பாவம் இதன் மனைவி. எப்படித்தான் இதை சமாளிக்கிறாரோ? நீ வேறு, அதற்கு இன்னும் திருமணமே ஆகவில்லை. அந்த கமலநயன பட்டர் எங்கள் ஊர்தான். பாவம் அந்த பெண். யார்தான் இந்த இம்சையிடம் மாட்டப் போகிறாரோ? அடடே, வாருங்கள் கமலநாயன பட்டரே, வாருங்கள். என்னவாயிற்று? கால் தாங்கி நடந்து வருகிறீர்கள்? என்னவென்று சொல்வது? கால் முழுவதும் வண்ண கோலங்கள். கோலங்களா? அது ஒன்றுமில்லை. நம் வாசலில் இட்ட கோலத்தின் வண்ணப் பொடிகள் இவர் காலில் பட்டுவிட்டதாம். அவ்வளவுதானே? நான் இவரை புழக்கடைக்கு அழைத்து செல்கிறேன். மாப்பிள்ளை, நேரமாகிவிட்டது. நீங்கள் சென்று மனையில் அமருங்கள். சரி, வாருங்கள். ஆரத்தி கரைத்து வைத்திருக்கிறீர்களா? தயாராக இருக்கிறது. சரி, யாராவது 2 சுமங்கலிகள் வந்து ஆரத்தி எடுங்கள். நந்தகோபகுமாரனுக்கு, நவநீத சூரனுக்கு, சுந்தரவதாரனுக்கு, துவாரகாபுரி வாசனுக்கு சந்ததம் மங்களம் மங்களம். ஸ்ரீ கிருஷ்ணனுக்கு இசைந்த மங்களம். ஏண்டி பெரிய பிராட்டி, அத்திம்பேர் எதுவும் ஆகாரம் சாப்பிட்டாரா? காலையிலிருந்து வெகுவாக அலைந்து கொண்டிருக்கிறார். நீயாவது அவரை கவனிக்க கூடாதா? என்னக்கா இது? நான் கவனிக்கவில்லை என்று உனக்கு தெரியுமா? அப்படியா? சரி, எதுவும் சாப்பிட்டாரா இல்லையா? சாப்பிட்டார் காந்திமதி. ஏதோ வேலை வேலை என்று பறந்து கொண்டிருந்தவரை நான் தான் கட்டாயப்படுத்தி உட்கார வைத்து கொஞ்சம் பொங்கல் பரிமாறினேன். ஏதாவது விசேஷம் என்றால் அவர் இப்படித்தான் பசி தெரியாமல் பம்பரமாய் சுழன்று கொண்டிருப்பார். நான் கூட இருந்தால் கையை பிடித்து இழுத்து உட்கார வைத்து கொஞ்சமாவது சாப்பிட செய்வேன். இன்று இருவரும் மனையில் உட்கார்ந்து விட்டோம். கவலைப்படாதேக்கா,
மன்னிதான் ஆகாரம் கொடுத்து விட்டேன் என்கிறாரே, பிறகென்ன? சரி சரி. வகுலா, அனைவரும் அமருங்கள். இன்னும் சற்று நேரத்தில் நம் நப்பிண்ணை மாமி வீணை வாசிக்கப் போகிறாள். அதை நம் காந்திமதி கேட்கட்டும். ஏனென்னா நாங்களெல்லாம் கேட்க கூடாதா? காதிருப்பவர்கள் எல்லாம் கேட்கலாம். யார் கேட்கிறார்களோ இல்லையோ, முக்கியமாக இவள் வயிற்றிருக்கும் குழந்தை இந்த இனிமையான வீணை இசையை கேட்க வேண்டும். என்னென்ன சொல்கிறீர்கள்? வயிற்றில் இருக்கும் குழந்தை இதை கேட்க முடியுமா என்ன? நிச்சயம் கேட்க முடியும். நம் ஸ்ரீமத் பாகவதத்தில் சொல்லியிருக்கிறதை சொல்கிறேன், கேளுங்கள். கருவுற்ற முதல் மாதத்தில் தலையும், 2 மாதங்களின் முடிவில் கைகள், பாதங்கள் மற்றும் பிற உறுப்புகளும் வடிவம் பெறுகின்றன. 3 மாதங்களின் முடிவில் நகங்கள், விரல்கள், உரோமம், எலும்புகள், தோல், மூக்கு, துளைகள், காதுகள், வாய் போன்றவை எல்லாம் வடிவம் பெறுகின்றன. காந்திமதி, இப்படி அமர்ந்து வீணை இசையை நீயும் கேள், உன் செல்லமும் கேட்கட்டும். மாமா, உண்மையிலேயே குழந்தை இதை கேட்குமா? ஓ, விளையாட்டாக சொல்கிறேன் என்று நினைத்தாயா? இல்லை இல்லை, சாஸ்திர ரீதியாக மட்டுமில்லை, அது ஆராய்ச்சியின் ரீதியாகவும் குழந்தை இனிமையான இசையை கேட்பது நல்லது என்று சான்றோர்கள் கூறியிருக்கிறார்கள். வயிற்றிருக்கும் குழந்தை 6வது மாதத்திலிருந்து அதுவரை தான் நீந்திக் கொண்டது தடாகத்தை விட்டு வெளி உலகத்தை கவனிக்க ஆரம்பிக்கிறது. இந்த 8வது மாதத்தில் குழந்தையின் கவனிப்பு இன்னும் கூர்மையாகும். வீணை போன்ற மற்ற மங்கள ஒலிகளை குழந்தையை கேட்க வைப்பதன் மூலம், குழந்தாய் பயப்படாதே, மங்கள ஒலிகள் முழங்கும் உலகம் இது, அன்பு நிறைந்த உலகம் இது, உற்றாரும் உறவினருமாக நாங்கள் எல்லாம் உன் வருகைக்காக காத்திருக்கிறோம் என்று அதற்கு உறுதி கூறத்தான் இந்த சடங்குகள் எல்லாம். இப்போது புரிகிறதா? நன்றாக புரிகிறதண்ணா. சரி, அனைவரும் அமருங்கள், மங்கள இசை தொடங்கட்டும். ஐயோ, சுவாரஸ்யமாக பேசிக் கொண்டிருக்கலாம் என்று பார்த்தால் விடமாட்டார்கள் போல இருக்கிறதே. அதிலும் ஏதோ ஒரு மாமி தம்பூரா வாசிக்க போகிறதாமே. குணவல்லி, என்னடி இது? இப்படி ரசனை இல்லாத ஜென்மமாக இருக்கிறதே. தம்புராவுக்கும் வீணைக்கும் வித்தியாசம் தெரியாத சரியான ஜடம். அது ஜடமாகவும் மடமாகவும் இருந்து விட்டு போகிறது. உனக்கென்ன? விடேன். ஆமாம் ஆமாம், எனக்கென்ன வந்தது? அந்த ஜடத்தை திருமணம் செய்து கொள்ள போகும் அந்த பெண்தான் பாவம்.